இந்த உலகில் நம்மை முழுமையாக புரிந்து கொள்ளாத அல்லது நம் திறமைகளை மதிக்காத சில உறவுகளை நாம் நாள்தோறும் சந்திக்க நேரிடும். சில சமயங்களில் அது நம்மை புண்படுத்தலாம், நம் தன்னம்பிக்கையை கூட குறைக்கலாம். ஆனால் ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள், உங்கள் மதிப்பு மற்றவர்களின் பார்வையில் இல்லை, உங்கள் தன்னம்பிக்கையில் தான் உள்ளது. உங்கள் நிழல் கூட உங்களை விட்டு போகலாம், ஆனால் நீங்கள் உங்களை விட்டு போகக்கூடாது. மற்றவர்கள் உங்களை விட்டு விலகினாலும் நீங்கள் உங்களை நேசிப்பதையும் உங்களை நம்புவதையும் நிறுத்தக்கூடாது. உங்களின் மிகச்சிறந்த நண்பன் நீங்களே. திறமைக்கு தோல்வியே இல்லை, தாமதம் மட்டுமே உண்டு. நீங்கள் திறமையானவராக இருந்தால் உங்களுக்கு தோல்வி என்பது கிடையாது. ஒருவேளை நீங்கள் வெற்றி பெற சிறிது காலம் ஆகலாம், ஆனால் உங்கள் கடின உழைப்பும் விடாமுயற்சியும் ஒரு நாள் நிச்சயம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். அந்த வெற்றி உங்களை ஒதுக்கிய உறவுகள் வியக்கும்படி இருக்கும். உங்களை விமர்சிப்பவர்கள் ஒருபோதும் குறைத்து மதிப்பிடாதீர்கள். ஏனெனில் உங்களை விமர்சிப்பவர்கள் தான் உங்களை மேலும் ஊக்கப்படுத்துகிறார்கள். உங்களை குறை சொல்பவர்கள் உங்கள் பலவீனங்களை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார்கள். அதை ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கொண்டு உங்கள் பலவீனங்களை பலமாக மாற்ற முயற்சி செய்யுங்கள். அவர்களின் விமர்சனங்கள் உங்களை மேலும் கூர்மையாக்கும். சிங்கத்திற்கு வழி சொல்லும் அதிகாரம் எவருக்கும் இல்லை. அது தனக்கான பாதையை தானே வகுக்கும். உங்கள் வாழ்க்கை பாதையை நீங்களே தீர்மானியுங்கள். மற்றவர்கள் என்ன சொல்வார்கள் என்று அஞ்சாதீர்கள். உங்கள் இலக்குகளை அடைய உங்களுக்கான தனித்துவமான பாதையை உருவாக்குங்கள். மகிழ்ச்சி என்பது மற்றவர்கள் உங்களுக்கு தரும் பரிசு அல்ல, அது நீங்கள் உங்களுக்கு கொடுத்து கொள்ளும் பரிசு. உங்கள் மகிழ்ச்சிக்கு மற்றவர்களை நம்பி இருக்காதீர்கள். உங்கள் மகிழ்ச்சி உங்கள் கைகளில் தான் உள்ளது. உங்களை நீங்களே மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள். மனிதர்கள் எப்போதும் உங்களது உயர்வை பாராட்ட மாட்டார்கள், ஆனால் உங்களின் வீழ்ச்சியை ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருப்பார்கள். மனித இயல்பு சில நேரங்களில் பொறாமை கொண்டதாக இருக்கும். உங்கள் வெற்றிகளை கொண்டாடுபவர்களை காட்டிலும் உங்கள் தோல்விகளை விரும்புபவர்களே அதிகம். இதை நீங்கள் புரிந்து கொண்டால் அவர்களின் எதிர்மறை எண்ணங்கள் உங்களை எந்த விதத்திலும் பாதிக்காது. மாற்றம் ஒன்றே மாறாதது. இன்று உங்களை ஒதுக்குபவர்கள் நாளை உங்கள் வெற்றிக்காக வாழ்த்தலாம் அல்லது உங்களோடு இணக்கமாக பழக விரும்பலாம். காலம் மாறும்போது மனிதர்களின் மனங்களும் மாறும். உங்களை ஒதுக்கியவர்களின் அணுகுமுறை கூட உங்கள் வெற்றியின் பிறகு மாறலாம். அவர்களை பழிவாங்கும் எண்ணத்துடன் இல்லாமல் உங்கள் வெற்றியில் கவனம் செலுத்துங்கள். மனிதர்கள் முகத்தை பார்த்து பேசுவார்கள், ஆனால் மனதை பார்த்து வாழ்பவர்கள் வெகு சிலரே. பெரும்பாலான மக்கள் மேலோட்டமான தோற்றத்திற்கும் சமூக அந்தஸ்துக்கும் மட்டுமே முக்கியத்துவம் கொடுப்பார்கள். உங்கள் உண்மையான குணத்தை மதிக்கும் சிலரே உங்கள் உண்மையான உறவுகள். அவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் மௌனம் பல பதில்களை சொல்லும். உங்கள் வெற்றி ஆயிரக்கணக்கான கேள்விகளுக்கு விடையளிக்கும். சில சமயங்களில் வாய் திறந்து விளக்கம் அளிப்பதை விட உங்கள் உழைப்பும் அதன் வெற்றியும் மிகச்சிறந்த பதில்களை கொடுக்கும். உங்களை ஒதுக்கியவர்கள் உங்கள் மௌனத்தையும் வெற்றியையும் பார்த்து பேச கற்றுக்கொள்வார்கள். உங்களை ஒருபோதும் மற்றவர்களுடன் ஒப்பிடாதீர்கள். சூரியனும் சந்திரனும் தனித்தனியே பிரகாசிக்கின்றன, ஏனெனில் ஒவ்வொன்றிற்கும் அதன் சொந்த நேரம் ஒன்று உண்டு. ஒவ்வொருவருக்கும் ஒரு தனித்துவமான பாதை, நேரம் மற்றும் திறமைகள் உண்டு. மற்றவர்களின் வெற்றியை கண்டு பொறாமைப்படாமல் உங்கள் தனித்துவத்தில் கவனம் செலுத்துங்கள். உங்கள் நேரம் வரும்போது நீங்களும் பிரகாசிப்பீர்கள். உங்கள் கடந்த காலம் ஒரு பாடம், தண்டனை அல்ல. அதிலிருந்து கற்றுக்கொண்டு உங்கள் எதிர்காலத்தை நீங்களே வடிவமைத்துக் கொள்ளுங்கள். கடந்த கால தவறுகளோ அல்லது மற்றவர்கள் உங்களை நடத்திய விதமோ உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்காது. ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய ஆரம்பம். உங்கள் தவறுகளில் இருந்து கற்றுக்கொண்டு நேர்மறையான எதிர்காலத்தை நோக்கி பயணியுங்கள். யார் உங்களை விட்டு விலகி செல்கிறார்களோ அவர்களை பற்றி கவலைப்படாதீர்கள். உங்கள் வாழ்க்கை பாதையில் புதியவர்கள் வருவார்கள். உங்களுக்காக இருப்பவர்கள் எப்போதும் உங்களுடன் துணை நிற்பார்கள். உறவுகள் ஒரு ஓடும் நதியை போன்றவை. சிலர் வருவார்கள், சிலர் போவார்கள். உங்களை விட்டு விலகி சென்றவர்களை பற்றி வருந்தாமல் உங்களுடன் துணை நிற்கும் உண்மையான உறவுகளின் மதிப்பை உணருங்கள். தோல்வி என்பது விளையாட்டின் ஒரு பகுதி. எழுந்து நின்று மீண்டும் முயற்சிப்பதே உண்மையான வெற்றி. தோல்விகள் இல்லாமல் வெற்றி இல்லை. ஒவ்வொரு தோல்வியும் ஒரு புதிய பாடம். அந்த பாடங்களை கற்றுக்கொண்டு மீண்டும் மீண்டும் முயற்சி செய்யுங்கள். உங்கள் விடாமுயற்சியே உங்கள் வெற்றிக்கான
சாவி. மனிதர்கள் தங்கள் குறைகளை மறைக்க மற்றவர்களின் நிறைகளை பேசுவார்கள், ஆனால் உள்ளுக்குள் பொறாமைப்படுவார்கள். சிலர் தங்கள் சொந்த குறைபாடுகளை மறைக்க அல்லது தங்களை பாதுகாத்துக் கொள்ள மற்றவர்களை குறை கூறுவார்கள். அது அவர்களின் இயல்பு. இதை உணர்ந்து அவர்களின் எதிர்மறை பேச்சுக்கள் உங்களை பாதிக்காமல் பார்த்து கொள்ளுங்கள். ஒருவர் உங்களை மதிக்கவில்லை என்றால் அதற்கு அவர் மட்டுமே பொறுப்பு. உங்கள் மதிப்பு உங்களை தாண்டி வேறெங்கும் இல்லை. மற்றவர்களின் மதிப்பீடு உங்களை வரையறுக்க அனுமதிக்காதீர்கள். உங்கள் மதிப்பு உங்களிடமே உள்ளது. அதை யாராலும் மாற்ற முடியாது. மனிதர்கள் தேவைக்காக பழகலாம், ஆனால் குணத்திற்காகவே கூட இருப்பார்கள். சில உறவுகள் தேவைக்காக மட்டுமே அமைந்திருக்கலாம், ஆனால் உங்கள் நல்ல குணம், பண்பு மற்றும் உண்மைத்தன்மை மட்டுமே நீடித்த உறவுகளுக்கு அடிப்படை. உங்களை விமர்சிப்பவர்கள் உங்கள் வெற்றிக்கான எரிபொருள். அவர்களின் வார்த்தைகள் உங்களை மேலும் உறுதியாக்கும் ஆயுதங்கள். உங்களை குறை கூறுபவர்கள் கூட அறியாமலேயே உங்கள் வெற்றிக்கு உதவுகிறார்கள். அவர்களின் விமர்சனங்கள் உங்களை மேலும் கடுமையாக உழைக்க தூண்டும் சக்தியாக அமையட்டும். உங்களை ஒருபோதும் நொறுக்கவும் முடியாது, உடைக்கவும் முடியாது. ஏனென்றால் நீங்கள் கற்களால் கட்டப்பட்ட கோட்டை அல்ல, நம்பிக்கையாலும் மன உறுதியாலும் உருவாக்கப்பட்டவர். உடல் ரீதியான கட்டிடங்கள் உடையலாம், ஆனால் மன வலிமையால் கட்டப்பட்டவர்கள் எத்தகைய புயலையும் தாங்கும் ஆற்றல் கொண்டவர்கள். உங்கள் மன உறுதிதான் உங்கள் மிகப்பெரிய பலம் என்பதை மறந்து விடாதீர்கள். உங்களை ஒதுக்கிய உறவுகளை மன்னித்து விடுங்கள். மன்னிப்பது என்பது அவர்களுக்காக அல்ல, அது உங்கள் மன அமைதிக்காக. ஆனால் மறக்காமல் இருப்பது உங்கள் படிப்பினைக்காக. உங்களை புண்படுத்தியவர்களை மன்னிப்பது உங்கள் மனதின் பாரத்தை குறைக்கும். ஆனால் அவர்கள் செய்ததை மறக்காமல் இருப்பது, அதே தவறு மீண்டும் நடக்காமல் இருக்க உங்களுக்கு உதவும் ஒரு பாடமாக அமையும். இது பழிவாங்கும் உணர்ச்சி அல்ல, சுய பாதுகாப்பு. உங்கள் பயணத்தில் சில கதவுகள் அடைபடலாம், ஆனால் அவை எப்போதும் உங்களுக்கு புதிய பாதைகளை திறந்துவிடும். ஒரு வாய்ப்பு அல்லது ஒரு உறவு முடிவுக்கு வரும்போது அது ஒரு முடிவாக தோன்றலாம், ஆனால் பெரும்பாலும் அது ஒரு புதிய ஆரம்பமே. அடைபட்ட கதவுகள் உங்களை ஒரு சிறந்த இடத்திற்கு இட்டு செல்லும் புதிய வழிகளை காட்டுகின்றன. உங்களின் மிகப்பெரிய எதிரி வெளியாட்கள் அல்ல, உங்கள் உள்ளிருக்கும் சந்தேகமே. மற்றவர்களின் விமர்சனங்கள் உங்களை பாதிக்கலாம், ஆனால் உங்களை பற்றி நீங்களே கொள்ளும் சந்தேகம் உங்களை மேலும் பலவீனப்படுத்தும். உங்கள் மீது நம்பிக்கை வையுங்கள், உங்கள் திறமையையும் நம்புங்கள். உலகம் ஒரு கண்ணாடியை போன்றது. நீங்கள் அதற்கு என்ன கொடுக்கிறீர்களோ அதையே அது உங்களுக்கு திரும்ப கொடுக்கும். உங்கள் மீது நம்பிக்கை வையுங்கள், உலகமும் உங்களை நம்பும். உங்கள் மனநிலை, உங்கள் நம்பிக்கை, உங்கள் நேர்மறை எண்ணங்கள், இவை அனைத்தும் உங்கள் வாழ்க்கையை உருவாக்குகின்றன. நீங்கள் உங்களை நம்பினால் உலகமும் உங்களை நம்பத் தொடங்கும். உங்கள் உள்மனதின் சக்தி அபரிமிதமானது. மனிதர்கள் வெற்றியை புகழ்வார்கள், ஆனால் வெற்றிக்கு பின்னால் உள்ள வழியை புரிந்து கொள்ள மாட்டார்கள். உங்கள் வியர்வைக்கும் கண்ணீருக்கும் அவர்களிடமிருந்து அங்கீகாரம் தேடாதீர்கள். பெரும்பாலான மக்கள் ஒருவரின் வெற்றியின் வெளிப்படையான தோற்றத்தை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள், ஆனால் அந்த வெற்றிக்கு பின்னால் உள்ள கடின உழைப்பு, தியாகங்கள் மற்றும் தனிப்பட்ட போராட்டங்களை அவர்கள் ஒருபோதும் முழுமையாக புரிந்து கொள்ள மாட்டார்கள். எனவே அவர்களின் அங்கீகாரம் இல்லாமல் உங்கள் கடின உழைப்பை மட்டுமே கொண்டாடுங்கள். மனிதர்கள் தங்கள் நிலைமைக்கு ஏற்றவாறு பேசுவார்கள். அவர்களின் வார்த்தைகள் அவர்களின் குணத்தை விட அவர்களின் சூழலையே பிரதிபலிக்கும். ஒருவர் உங்களை பற்றி பேசும் விதம் பெரும்பாலும் அவர்களின் சொந்த பயங்கள், பாதுகாப்பின்மை அல்லது அவர்களின் தற்போதைய சூழ்நிலையை பொறுத்தது. அவர்களின் வார்த்தைகளை தனிப்பட்ட தாக்குதலாக எடுத்துக் கொள்ளாமல் அவர்களின் சூழலை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். இது உங்கள் மனதிற்கு அமைதியை கொடுக்கும். உங்களை ஒதுக்குபவர்கள் உங்களின் திறமையை அறியாதவர்கள் அல்ல, அதை ஏற்க மனமில்லாதவர்கள். சிலர் உங்களின் திறமைகளை அறிந்திருந்தாலும் அதை வெளிப்படையாக ஒப்புக்கொள்ளவோ அல்லது கொண்டாடவோ மனமில்லாமல் இருக்கலாம். இது பொறாமை, அகங்காரம் அல்லது பாதுகாப்பின்மையால் வரலாம். அவர்களின் இயல்பு இதுதான் என்பதை புரிந்து கொண்டால் அவர்களின் எதிர்மறை அணுகுமுறை உங்களை பாதிக்காது. மனிதர்கள் சில சமயங்களில் அறியாமையினால் காயப்படுத்தலாம், சில சமயங்களில் வேண்டுமென்றே காயப்படுத்தலாம். இரண்டிலும் உங்கள் மீதான அவர்களது தாக்கம் உங்கள் கையிலேயே உள்ளது. மற்றவர்களின் செயல் அல்லது வார்த்தைகளால் நீங்கள் எப்படி பாதிக்கப்படுகிறீர்கள் என்பது பெரும்பாலும் உங்கள் எதிர்வினையை பொறுத்தது. அவர்கள் அறியாமல் செய்திருந்தாலும் அல்லது வேண்டுமென்றே செய்திருந்தாலும் உங்கள்
உங்கள் மனதை எப்படி பாதுகாப்பது என்பதை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். உலகம் எப்போதுமே உங்களுக்கு நியாயமானதாக இருக்காது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆனால் உங்கள் நியாயத்தை நீங்கள் உங்களிடம் இருந்து ஒருபோதும் பறிக்க கூடாது. வாழ்க்கை எப்போதும் நியாயமானதாக இருக்காது. மற்றவர்கள் எப்போதும் நேர்மையாக நடந்து கொள்ள மாட்டார்கள். ஆனால் உங்கள் சுயமரியாதை, உங்கள் நட்பண்புகள் மற்றும் உங்கள் உள் நேர்மை ஆகியவற்றை நீங்கள் ஒருபோதும் விட்டு கொடுக்க கூடாது. அதுதான் உங்கள் உண்மையான செல்வம். மனிதர்களின் அன்பு நிலையற்றது, நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது. ஆனால் உங்கள் சுய அன்பு நிபந்தனையற்றது, உங்களை எப்போதும் கைவிடாது. மற்றவர்களின் அன்பு மாறலாம் அல்லது குறிப்பிட்ட நிபந்தனைகளுக்கு உட்பட்டதாக இருக்கலாம். ஆனால் உங்களை நீங்களே நேசிப்பது, உங்கள் மீதான அன்பு, இது நிலையானது மற்றும் நிபந்தனையற்றது. இதுதான் உங்களுக்கு என்றென்றும் ஆதரவாக இருக்கும். உறவுகள் உங்களை நிராகரிக்கலாம், ஆனால் நீங்கள் உங்களை ஒருபோதும் நிராகரிக்காதீர்கள். உங்கள் மீதான நம்பிக்கைதான் உங்கள் மிகப்பெரிய சக்தி. ஒரு மரத்திற்கு அதற்கான மண்ணை மறுத்தால் அது வாடி போகாது. அதற்கு ஏற்ற வேறு மண்ணில் ஆழமாக வேரூன்றி கிளை பரப்பி செழித்து வளரும். உங்களையும் அப்படித்தான் பார்க்க வேண்டும். ஒரு உறவு உங்களை நிராகரிக்கும் போது அது உங்களுக்கு ஒரு புதிய நிலப்பரப்பை காட்டுகிறது. அங்கே நீங்கள் இன்னும் வலிமையாக வளரலாம், இன்னும் உயரலாம். உங்கள் உள்மனதில் இருக்கும் அந்த மரத்தை நம்புங்கள். உங்கள் கண்ணீருக்கு மதிப்பு கொடுங்கள். ஆனால் அந்த கண்ணீர் உங்கள் பயணத்தை தடுக்க அனுமதிக்காதீர்கள். அது உங்கள் ஆற்றலாக மாறட்டும். மழைத்துளி இல்லாமல் ஒருபோதும் நிலம் செழிப்பதில்லை. உங்கள் கண்ணீர் என்பது நீங்கள் சந்தித்த வழியின் அடையாளமாக இருக்கலாம். ஆனால் அதை வெறுமனே விழ விட்டு விடாதீர்கள். அந்த கண்ணீரை உங்கள் உத்வேகமாக மாற்றிக் கொள்ளுங்கள். இனி நான் அழமாட்டேன், என் வெற்றியை மட்டுமே அவர்கள் பார்ப்பார்கள் என்ற வெறியோடு செயல்படுங்கள். ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் உங்கள் உறுதியை அதிகரிக்கும் ஒரு சக்தி. உங்களை இருட்டில் தள்ளியவர்கள் உங்கள் வெளிச்சத்தை காண ஒரு நாள் காத்திருப்பார்கள். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அணையாமல் பிரகாசிப்பதுதான். ஒரு நட்சத்திரம் இரவில் மட்டுமே பிரகாசமாக தெரியும். உங்களை இருட்டில் தள்ளியவர்கள் உங்கள் ஒளி ஒரு நாள் எவ்வளவு தூரம் பரவுகிறது என்பதை நிச்சயம் பார்ப்பார்கள். அவர்கள் உங்களை ஒதுக்கியதற்காக வருந்தும் அளவுக்கு நீங்கள் உயர வேண்டும். அவர்களுக்காக நீங்கள் பிரகாசிக்க தேவையில்லை. உங்களுக்காகவே நீங்கள் பிரகாசிப்பதுதான் உங்கள் மிகப்பெரிய பழிவாங்கல். உங்கள் நிம்மதிக்கு முன்னுரிமை கொடுங்கள். உங்களை காயப்படுத்தும் உறவுகளை துண்டிப்பது சுயநலம் அல்ல, அது சுயமரியாதை. சில செடிகள் மற்ற செடிகளின் சத்துக்களை உறிஞ்சி வளரும். சில உறவுகளும் அப்படித்தான். அவை உங்கள் மன அமைதியையும் ஆற்றலையும் உறிஞ்சிக் கொண்டே இருக்கும். அத்தகைய விஷச்செடிகளை உங்கள் தோட்டத்தில் இருந்து அகற்ற நீங்கள் தயங்கக்கூடாது. உங்களை காயப்படுத்தும் உறவுகளை விட்டு விலகி நிற்பது உங்கள் மனதிற்கும் ஆன்மாவிற்கும் நீங்கள் கொடுக்கும் மிகப்பெரிய பரிசு. உங்கள் நிம்மதிக்கு நீங்கள் தான் பொறுப்பு. உங்கள் வெற்றிக்கான பாதை தனிமையானதாக இருக்கலாம். ஆனால் அந்த தனிமைதான் உங்களை செதுக்கும் சிற்பியின் ஒளி. ஒரு பெரிய சிலை செதுக்கப்படும் போது சிற்பி தனியாகவே வேலை செய்வார். ஒவ்வொரு அடியும் ஒவ்வொரு செதுக்கலும் தனியாகவே நடக்கும். சில சமயங்களில் உங்களை ஒதுக்கிய பிறகு உங்கள் பயணம் தனிமையானதாக தோன்றலாம். ஆனால் அந்த தனிமையை ஒரு வரமாக பாருங்கள். அதுதான் உங்களை இன்னும் கூர்மையாக்கும், உங்களின் தனித்துவத்தை வெளிப்படுத்தும். இந்த தனிமையில் தான் உங்கள் மிகச்சிறந்த படைப்பு உருவாகிறது. உறவுகளே, இந்த வீடியோ உங்கள் இதயத்தின் காயங்களுக்கு ஒரு தைலமாக அமைந்திருக்கும் என நம்புகிறேன். உங்களை ஒதுக்கியவர்களின் முன் உயர்ந்து நிற்பது என்பது அவர்களை பழிவாங்குவது அல்ல, அது உங்கள் உள்மனதில் எரிந்து கொண்டிருக்கும் கனல். நான் யார் என்பதையும் நான் எதை சாதிக்க பிறந்தவன் என்பதையும் இந்த உலகிற்கு காட்ட நீங்கள் எடுக்கும் சபதம். நினைவில் கொள்ளுங்கள், ஒவ்வொரு துளி கண்ணீரும் ஒரு விதை, ஒவ்வொரு நிராகரிப்பும் ஒரு பாடம், ஒவ்வொரு வலியும் ஒரு உந்து சக்தி. உங்கள் கதையின் ஆசிரியர்கள் நீங்கள்தான். யார் உங்களை ஒதுக்கி தள்ளினாலும் உங்கள் பேனாவை வேறு யாரிடமும் கொடுத்து விடாதீர்கள். உங்கள் கனவுகளை நீங்களே எழுதுங்கள். உங்கள் வெற்றியை செதுக்குங்கள். இனி உங்கள் கவனம் முழுவதும் உங்கள் வளர்ச்சி மீது மட்டுமே இருக்கட்டும். உங்கள் பயணம் வெற்றி பெற என் வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு உதவி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஒரு லைக் போடுங்கள். உங்கள் எண்ணங்களை கமெண்டில் பகிர்ந்து கொள்ளுங்கள் மற்றும் தேவைப்படுபவர்களுடன் ஷேர் செய்யுங்கள். மீண்டும் சந்திப்போம். உயர்ந்து நில்லுங்கள். உங்கள் வெளிச்சம் இந்த உலகை ஒளிரட்டும். நன்றி.